வணக்கம் மாணவர்களே. நம்ம 6ஆம் வகுப்பு அறிவியல்ல, அதாவது சிக்ஸ்த் சயின்ஸ்ல யூனிட் 4 வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம வந்து தாவரங்களின் தகவமைப்பு மற்றும் மாற்று உருக்கள் லாஸ்ட் டாபிக் தான் எடுக்க போறோம். அப்படிதானே? பிளான்ட் அடாப்டேஷன் அண்ட் மாடிஃபிகேஷன் சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஜஸ்ட் சின்ன டாபிக் தான். என்ன டாபிக்னா, இப்போ நான் அதை வந்து ஒரு லைனே முன்னாடி சொன்னேன். நம்ம ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஏத்தாப்புல வந்து, அதாவது ஒவ்வொரு என்விரான்மெண்ட்க்கு ஏத்தாப்புல, ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல சில மரங்களை வளரும் அப்படின்னு சொன்னேன். அதோடைய பூக்கள் நிறம் இருக்கலாம், பூக்களுடைய வடிவமைப்பு இருக்கலாம், செடிகளுடைய அந்த இலையோடைய வடிவமைப்பு தெரியலாம். இதெல்லாம் நிறைய இருக்கு. அதை பத்தி தான் லேசா நம்ம பார்க்க போறோம். சரியா? ஓகே. ஸோ போன கிளாஸ்ல என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத நம்ம லேசா சொல்லிக்கிறேன். போன கிளாஸ்ல இந்த டெசர்ட் ஹேபிடேட், கிராஸ் லேண்ட் ஹேபிடேட் அப்படிங்கிறது வாழிடம் அப்படிங்கிறது பார்த்தோம். அப்படிதானே? அதாவது நிலத்துல வாழக்கூடியது, நீர்ல வாழக்கூடியதை பத்தி லேசா நம்ம புக்ல இதெல்லாம் பத்தி லேசா தான் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப இன்டெப்தா சொல்லல. நிலத்துல வாழக்கூடிய தாவரங்கள், நீர்ல வாழக்கூடிய தாவரங்கள் பத்தி நம்ம பார்த்திருந்தோம். அப்படிதானே? அதெல்லாம் போன கிளாஸ்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இலை இலையுடைய அமைப்பு எப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சேன். ஒரு இலையை எடுத்து காமிச்சேன். அதுல எப்படி எப்படி பாலுங்க குறிக்கணும், மீட்ரிப்பு, அந்த நடுவுல நரம்பு மாதிரி போகும். அப்படின்னா அதுல இருந்து கிளை மாதிரி போகும். அதுக்கெல்லாம் நேம் சொல்லியிருந்தேன். ஒரு கிளைய காமிச்சேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா நோடு, இன்டர் நோடு, கணுவிடை தூரம், அதெல்லாம் கணுவிடை தொலைவு இதெல்லாம் சொல்லலாம். பட்டு நோடு இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸ்டெம் அப்படின்னு சொல்லிட்டு தண்டுல பார்த்துருந்தோம். ரைட். ஸோ இது எல்லாத்தையும் ரீட் பண்ணிருப்பீங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு கதை மாதிரி தான் இருக்கும். சும்மா ஒரு ஜென்ரலா ஒரு நம்ம ஒரு சப்ஜெக்ட் புக் இல்லாம வெறுமனே நம்ம வெளியே ஏதோ ஒரு புக்கை படிக்கிறீங்க எப்படி ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்குமோ அதே மாதிரிதான் இந்த இந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட், அந்த நிலம், நீர்ல வளரக்கூடிய தாவரங்கள் இதை பத்தி எல்லாம் படிக்கிறது ஒரு டேட்டாவா இருக்கும். அது நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஓகே. சோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாத்தீங்கன்னா தாவரங்களின் தகவமைப்புகள் மற்றும் மாற்று இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நாம இந்த பூமியில ரொம்ப லாஸ்டா தான் வந்தோம். கரெக்டா? நமக்கு முன்னாடியே பல உயிரினங்கள் இருந்துச்சு, பல மில்லியன் உயிரினங்கள் இருந்துச்சு, தாவரங்கள் மில்லியன் கணக்கா இருக்கு. அதுதான். சோ இந்த தாவரங்கள் பாத்தீங்கன்னா பல ஆண்டுகளாக நம்ம இந்த பூமியில வாழுது. அதான் நம்ம வாழும் வாழிடங்களில் தொடர்ந்து வாழ்வதற்கு ஏற்ற வகையில் அவற்றில் காணப்படும் சிறப்பம்சங்களே தகவமைப்புகள் ஆகும் மட்டிருப்பாங்க. அதாவது என்னன்னா, இப்ப நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம் அப்படின்னா சில இதை நம்மளுடைய இதுலயே மாறும். கொஞ்சம் கொஞ்சமா. அதாவது ஒரு நாள் 2 நாள்ல மாறாது. ஒவ்வொரு 500 வருஷம் 1000 வருஷத்துக்கு போய் நம்மளோட உடலமைப்பே மாறும் அப்படிம்பாங்க. ஏன்னா இந்த கண்டிஷனுக்கு ஏத்தாப்புல. புரியுதா? மூக்கு நம்ம முன்னாடி ஆதி மனிதர்கள் முன்னாடி இருக்கும்போது பாத்தீங்கன்னா காது ரொம்ப பெருசா இருக்கும்னு சொல்லுவாங்க. மூக்கு ரொம்ப பெருசா இருக்கும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது மாதிரி கையால தான் நம்ம நடப்போம். இப்ப நம்ம காலால 2 காலால மட்டும் நடக்கிறோம். கையால கை 2 காலு. ஸோ அந்த எப்படி விலங்கினங்கள் நடக்குமோ அதே மாதிரி தான் நடந்தோம். அதுக்கப்புறம் அந்த குரங்கு வகைகளும் பார்த்துருப்பீங்க. சிம்மன்சி அப்படிலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 காலால நடக்கும். 2 கையை வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஏதாவது பறிக்கிறதுக்கு, தொடறதுக்கு, எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த குரங்குல இருந்து மனிதன் வரும்போது நம்மளும் அதே மாதிரி வந்துட்டோம். சரிங்களா? நம்ம வந்து இப்போ எப்படி வாழ்றோம் உங்களுக்கு தெரியும். ஆனா இது முன்னாடி பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த மண்டையோடலாம் பார்க்கும்போது, அந்த ஆதிகால மனிதன் மண்டையோடு பார்க்கும்போது வித்தியாசமா இருந்துச்சு. மூக்கு ரொம்ப பெருசா, மண்டை ஒரு ஒரு சின்னதா, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. சரியா? இது மனிதர்களுடைய அமைப்பு. சோ இதே மாதிரி தாவரங்களும் இருக்கதான் செய்யும். அதுதானே? அடாப்டேஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஆர் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இன் plants which help them to survive in the habitats they live over long period. சரிங்களா? ஒரு இடத்துல வாழணும் அப்படின்னா, ஒரு இடத்துல வாழணும், தாவரங்கள் பல ஆண்டுல வாழணும்னா அதுல சில மாற்றங்கள், சில சிறப்பம்சங்கள் இருக்கணும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா அதால அங்க வாழ முடியாது. உதாரணத்துக்கு ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்ப உதாரணத்துக்கு பாலைவனத்துல ஒரு தாவரம் வளருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாலைவனத்துல வாழக்கூடிய தாவரம் நான் ஏற்கனவே சொன்னேன். நான் இதை பத்தி ஏற்கனவே சொன்னேன். நான் திருப்பி சொல்றேன். பாலைவனத்துல வாழணும்னா தண்ணி டெய்லி கிடைக்காது. ரொம்ப அதிகமா கிடைக்காது. அப்படிதானே? அதே மாதிரி பூமியில ரொம்ப ஆழத்துல இருக்கும் தண்ணி. அப்ப அந்த தண்ணியை சேமிச்சு வைக்கணும். தண்ணியை தேடி கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் நிறைய விஷயம் அந்த தாவரத்துக்கு ஒர்க் இருக்கும். அப்ப அதோடைய வேர்களும் சரி, இலைகளும் சரி, அதுக்கேத்தாப்ப அது என்ன இருக்கும்? அந்த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அதுல இருக்கும். சிறப்பு அம்சம் இருக்கும். சாதாரணமா நம்ம ஏரியால வாழக்கூடிய மாதிரி ஒரு வேப்ப மரத்தையோ, புளிய மரத்தையோ எடுத்து நீங்க பாலைவனத்தை போட்டு வளர்த்தா வளராது. ஏன்னா அந்த கண்டிஷன் இது அடாப்ட் ஆகுது. இதுதான் சிறப்பு. இதுதான் இந்த விஷயம். சரி, அந்த சிறப்பு அம்சம் தான் பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை அல்லது வாழிடங்களில் வாழும் தாவரங்கள் அங்கு வாழ்வதற்கேற்ற குறிப்பிட்ட தகவமைப்புகளை உருவாக்கின்றன. இந்த பாடத்துல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா பற்று கம்பி, ஏறுகொடி, முட்கள் போன்ற தகவமைப்பு பற்றி அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சில இதை கொடுத்துருக்காங்க. ரொம்ப நம்ம வந்து பார்க்க போறோம் கிடையாது. இந்த சின்னது மட்டும் பார்க்க போறோம். ஓகேவா? இங்கிலீஷ் சொல்றேன்.
Plants in a specific environment have developed special features. சரிங்களா? இப்போ குளிர் பிரதேசம் இருக்குல்ல, அண்டார்டிகா, ஆர்டிக், அந்த இடத்துலலாம் வாழக்கூடிய தாவரங்களுடைய தகவல் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதோடைய டெவலப்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அது மாதிரி சூடான ரொம்ப ஹாட் கண்ட்ரிஸ்ல வாழக்கூடியது வேற மாதிரி இருக்கும். So which help them to grow and live in that particular habitat. சரிங்களா? In this section, let us study about some adaptation like tendrils, twinners and thorns அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா twinners and thorns அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். Okay. These adaptation are seen in plants which live in terrestrial and desert habitats அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் டெசர்ட் ஹேபிடேட்னா என்ன, டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதெல்லாம் நம்ம இங்க பார்க்க போறோம். ரைட். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பற்று கம்பி அப்படின்னு சொல்லிப்பாங்க, ஏறு கொடிகள் அப்படின்னு போட்டுருப்பாங்க. பற்று கம்பி, ஏறு கொடிகள், இது ஏன் இப்படி நேம் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க யோசிக்கணும். அதாவது இந்த மாதிரி தாவரங்கள், அதாவது இந்த பற்று கம்பி, ஏறு கொடி, அந்த மாதிரி தாவரங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட தண்டு பாத்தீங்கன்னா, ஸ்டெம் பாத்தீங்கன்னா ரொம்ப மெலிசா இருக்குப்பா. சரிங்களா? அப்போ இந்த மெலிந்த தாவரங்கள் இருக்கக்கூடிய தண்டு பாத்தீங்கன்னா அந்த பற்றி ஏறும், அப்படி ஒரு இதை புடிச்சு ஏற மாதிரி இருக்கும். அதான் பட்டறை. நம்ம வீட்டுல நீங்க யாராவது பாகக்காய் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாகக்காய் கொடி, நீங்க அந்த வார்த்தையை நம்ம சொல்லுவோம், அப்படிதான் வீட்டுல சொல்லுவாங்க, பாகக்காய் கொடி பாகக்காய் கொடி அடிப்பாங்க. அதை வந்து பார்க்கணும். அதுதான் அதுதான் பட்டர்கம்பி. ஏன்னா அப்படிதான் வாழணும் அப்படின்னு இருக்கு. சரியா? இப்ப பட்டாணி, பாருக்காய் போன்ற மெலிந்த தண்டுடைய தாவரங்களில் காணப்படும் பற்றி ஏறும் உறுப்பே பற்றுக்கம்பி ஆகும். ஒரு ஆதாரத்தை சுத்தி கொண்டு தாவரங்கள் மேல் ஏறுவதற்காகவே பற்றுக்கம்பி உள்ளது. போட்டிருக்காங்களா? சரியா? அப்போ டென்ட்ரல் கிளைம்பர்ஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்றோம்னா, டென்ட்ரல் இஸ் a twining climbing organ of the some weak stemmed plants like peas and bitter gourd அப்படின்னு போட்டுப்பாங்க. டென்ட்ரில் காயில்ஸ் ரவுண்ட் a support and helps the plant to climb அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதாவது அதோடைய தண்டு பாத்தீங்கன்னா ரொம்ப 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 சின்னதா இருக்கும், மெலிசா இருக்கும்பா. அதனால அது வந்து ஒரு நிலையா ஸ்ட்ராங்கா வாழ முடியாது. அப்ப அதோட அந்த கம்பி இருக்கு, பற்று கம்பி இருக்குல்ல, அந்த டென்ட்ரில் கிளைம்பர்ஸ், அது வந்து என்ன பண்ணுதுன்னா மத்தது சப்போர்ட்டை தேடும். மத்த கம்பியோ கம்போ நீ பக்கத்துல வச்சீங்கன்னா அது மேல அப்படியே சுத்தி 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 வாழும். சரிங்களா? சுத்தி சுத்தி அந்த செடியை அப்படியே கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணும், நிலைநிறுத்தும். சரியா? அதனால அங்க சொல்லியிருப்பாங்க, tendril coils around a support and helps the plant to climb. இந்த தாவரத்தை வந்து ஏறுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறது. அதுதான் என்ன யூஸ் ஆகுது, பற்று கம்பி யூஸ் ஆகுது. சரியா? அந்த தாவரங்கள் மேல் ஏறணும்னா அந்த பற்று கம்பி வேணும். சோ உதாரணம் பாத்தீங்கன்னா இனிப்பு பட்டாணி போட்டிருப்பாங்க. சிற்றிலைகள் பற்று கம்பிகளாக மாறியுள்ளன. அதனுடைய அந்த இலைகளே வந்து எப்படின்னா பற்று கம்பியில மாறியுள்ளன போட்டிருப்பாங்க. அடுத்து பாருக்காய் பத்தி சொல்லியிருப்பாங்க. சப்போஸ் நீங்க இது வரைக்கும் முன்னாடி பாருக்காய் பார்க்கல, உங்க வீட்டுல இல்ல அப்படின்னா யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல போய் பாருங்க பாருக்காய் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நெட்ல அடிச்சு பார்த்தா கூட தெரியும். பட் நேர்ல பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு சீனரியா நல்லா இருக்கும். அதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் நெட்ல பாக்குறத விட நீங்க நேர்ல பாருங்க. பார்க்காய் பார்த்தீங்கன்னா கோணம் மட்டும் பற்று கம்பிகளாக மாற்றமடைந்து அத்தாவர மேலே ஏறுவதற்கு உதவுகின்றன அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. சரியா? கீழே அந்த ஃபிகர் எல்லாம் போட்டிருப்பாங்க படத்தை. ஸ்வீட் பீஸ். ஸோ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா லீஃப்லெட்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டு டென்ட்ரில்ஸ். அடுத்து பிட்டர் கவுட் அப்படிங்கிறத ஆக்சலரி பட்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டு டென்ட்ரில் விச் ஹெல்ப் த பிளான்ட் டு கிளைம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் இந்த எக்ஸாம்ல ஞாபகம் வச்சுக்கணும். பற்று கம்பிக்கு இதெல்லாம் எக்ஸாம். ஸ்வீட் பீஸ், அப்புறம் அந்த இனிப்பு பட்டாணி, சரிங்களா? அதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. சோ அதே மாதிரி உங்களுக்கு தெரியுமா, டூயினோலாம் ஒரு இது சொல்லிப்பாங்க. நம்ம எல்லாருமே இந்த பேம்போ ஸ்டிக் எல்லாம் பார்த்துப்போம்னு நினைக்கிறேன், நீங்க பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுனா பேம்போ இஸ் த ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் க்ரோயிங் பிளான்ஸ் டூரிங் ஆக்டிவ் க்ரோத் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, நீங்க எல்லாருமே மூங்கில் பார்த்துப்பீங்க. அந்த உங்க ஊர்ல ஆறு இருந்ததுன்னா ஆறுக்கு போற வழியில மூங்கில் மரம்லாம் இருக்கும். அப்படிதானே? காடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மூங்கில் மரம்லாம் இருக்கும், நீங்க பார்த்துப்பீங்க. அது பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு ஆக்டிவான ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடா வளரும்பா. வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் மூங்கில் ஆகும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. பட் அதுல ஒரு லைன் தான், அவ்வளவுதான். பட் அது இன்னும் இன்னும் எப்படி தெரியுமா, இந்த மூங்கில பத்தி எப்படி சொல்லுவாங்கன்னா நம்மளுடைய இந்த கடின உழைப்புக்கு சொல்லுவாங்கப்பா. எப்படின்னா, இப்ப நீங்க மூங்கில போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப மத்த தாவரத்தோட ஃபர்ஸ்ட் இன்ச்சில பாத்தீங்கன்னா ரொம்ப மெதுவா வளரும். நம்ம நம்ம போட்டுட்டு நம்மளுக்கு வந்து வளரவே இல்லையோ அப்படின்னு கூட தோணும். அந்த அளவுக்கு தோணுமா. ஒண்ணுமே அது வந்து ஒரு ஒரு growth-ஏ இருக்காது. அப்படியே மெதுவா அப்படியே அமைதியா இருக்குமா. இப்படியே இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த ஆக்டிவ் ஃபேஸ் சொல்றாங்க, ஒரு வளரும் பருவநிலை. திடீர்னு பாத்தீங்கன்னா மத்த தாவரத்தோட ரொம்ப ஸ்பீடா வளர்ந்துரும். ஃபாஸ்ட் க்ரோயிங் அதிவேகமா வளர்ந்துரும்.
அதனால அந்த கடின உழைப்புக்கு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, நீங்க வந்து இப்போ உழைக்கணும். உங்களுடைய உழைப்போடைய ரிசல்ட் இன்னைக்கு தெரியாம இருக்கலாம். ரிசல்ட் உங்க கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா ஒரு டைம் என்ன ஆகும்னா அந்த ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால நீங்க வந்து மூங்கில கூட ஒரு இன்ஸ்பிரேஷனா நீங்க வச்சுக்கலாம். சரியா? இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம படிக்கும்போது அந்த வார்த்தை இருந்துச்சு. அதனால உங்கள்ட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அடுத்து பாத்தீங்கன்னா பின்னு கொடி அப்படின்னு போட்டிருப்பாங்க. பின்னு கொடி. ஒரு சில தாவரங்கள் நீண்ட மெலிந்த தண்டுகளை கொண்டுள்ளன. அவை தானாகவே நேராக நிலைத்து நிற்கும் தன்மையற்றவை. அவை ஆதாரத்தை பற்றி கொண்டு வளைகின்றன. சங்குப்பூ, மல்லிகைன்னு போட்டிருப்பாங்க. இந்த சங்குப்பூ பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டுல இருக்கும். நம்மளுடைய ரோட்ல நடந்தாலே இது ரெண்டு சைடு கிராமத்துல சொல்றேன். ரெண்டு சைடு பாத்தீங்கன்னா மலர்கள், அந்த சங்குப்பூ மலர் இருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க. அதோடைய தண்டெல்லாம் பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க. ட்வின்னஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்களா. Some plants have weak stems. They cannot stand straight on their own. They must climb on any support to survive. சரிங்களா? அந்த சில பிளான்ட்ஸ்க்கு வந்து ஸ்டெம் வந்து ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கும். தன்னால அது நிக்க முடியாது. அப்போ மத்த ஒரு இது கூட தான் சப்போர்ட் பண்ணி தான் அது வந்து கிளைம் பண்ண முடியும். சரிங்களா? சோ என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா, அதுக்கு சில எக்ஸாம்பிள் போட்டிருப்பாங்க. இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஜாஸ்மின் அப்படின்னா மல்லிகை பூ அப்படிங்கிறத, கிளைட்டோரியா அண்ட் ஜாஸ்மின், மல்லிகைப்பூ அப்புறம் சங்குப்பூ, இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். அதோட படத்தை காட்டிப்பாங்க அப்படின்னா. பட் அது நீங்க படத்தை நீங்க புக்ல பார்த்தாலும் சரி, இல்ல உங்களுடைய தெருவுல இருக்கான் பாருங்க, சங்குப்பூலாம் இருக்கான் பாருங்க. சரிங்களா? ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா மூணாவது திரான்ஸ். இதுதான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். மூணாவது. ஸோ மூணாவது தமிழ்ல பாத்தீங்கன்னா முட்கள் போட்டுப்பாங்க. அதாவது முட்கள் அப்படின்னா குத்துங்களா சார்? அதே தான். ஏன் குத்துது அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் தெரியணும். நீங்க பொதுவா முட்கள் அப்படின்னு சொன்னா எதுல பார்க்கலாம்னா ரோஜா பூ பார்க்கலாம். ரோஜா பூ நீங்க வந்து அழகா இருக்கும். அந்த பூ பாத்தீங்கன்னா ரொம்ப ரோஸ் கலர்ல, பிங்க் கலர்ல, இதுல ஆஹ் இதுல ஒயிட் கலர்ல எல்லாம் இருக்கு அப்படிதானே. ஆனா அதோடைய தண்டுல பாத்தீங்கன்னா முட்கள் இருக்கும். ம்? ஏன் இருக்கு? என்னைக்கே யோசிச்சு பாத்தீங்கன்னா இத மாதிரி நிறைய தாவரங்கள் இருக்கும். அதுதானே ஏன் இருக்கும்? ஏன்னா சில தாவரங்களின் இலைகள் பாதுகாப்பிற்கு உதவும் வகையில் முழுமையாகவோ அல்லது ஓரளவிற்கோ கூரிய முட்களாக அல்லது சிறிய முட்களாக மாறுகின்றன அப்படின்னு சொல்லிப்பாங்க. இப்ப நான் சொன்னது உங்கள்ட்ட வந்து தண்டுல இருக்கிற முள்ளு. சரியா? ஆனா சில பிளான்ஸ் பாத்தீங்கன்னா லீவ்ஸே எப்படி பாத்தீங்கன்னா ஒண்ணு ஹோலா, அது ஹோலாவே என்னமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ட்ரான்ஸ் அப்படியே மாறி இருக்கும், இல்ல ஸ்பைன்ஸ் அப்படிம்பாங்க. இல்லைன்னா பார்ஷியலா இருக்கும் அப்படிங்க, பார்ஷியலி மாடிஃபைடு இன்டு சாஃப்ட் பாயிண்டட் ஸ்ட்ரக்சர் கால் ட்ரான்ஸ் ஆர் ஸ்பைன் ஃபார் டிஃபென்சிவ் பர்பஸ். அதாவது என்ன, தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு அந்த இலைகள் அப்படி பண்ணுது. சரிங்களா? இதே மாதிரி நான் நிறைய இது படிச்சிருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த இது இருக்குல்ல, ஃப்ளவர்ஸ் இருக்குல்ல, அந்த ஃப்ளவர்ஸ் வந்து கலர் கலரா இருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த ஃப்ளவர்ஸ் கலர் கலர் இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஏன் அந்த கலர் கலரா இருக்குன்னா அந்த பறவைகளை வந்து, பறவைகளும் சரி பூச்சிகளும் சரி கவர்றதுக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி சில தாவரங்கள் பாத்தீங்கன்னா பூச்சியை உணவா உட்கொள்ளும். சரிங்களா? அதுவும் இருக்கு. அப்ப இந்த பூச்சி வந்து இந்த இது அப்படியே திறந்திருக்கும். அந்த பூ பூ வந்து திறந்திருக்கும். அந்த பூச்சி வந்து உட்கார்ந்து கொஞ்ச நேரத்துல அப்படியே அமைக்கும் உள்ள. இதெல்லாம் நீங்க நெட்ல பார்த்தா கூட கிடைக்கும். இது மாதிரி அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. சரியா? ரைட். சோ சில தாவரங்கள் பாத்தீங்கன்னா அந்த விஷத்தன்மையை கூட ப்ரொடியூஸ் பண்ணுவோம். தன்னை தற்காலத்துக்கு உள்ளதுக்கு அப்படிங்கிறது மாதிரி இருக்கு. சரியா? ஓகே. சோ இதுல வந்து எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல பார்க்கக்கூடிய சோற்று கற்றாழை. ஓகே. த லீஃப் அஃபெக்ட்ஸ் அண்ட் மார்ஜின்ஸ் ஆஃப் மாடிஃபைடு த்ரான்ஸ் அப்படின்னு போட்டுப்பாங்க. அதாவது அகேவ் அப்படின்னா ரயில் கற்றாழை அப்படின்னு போட்டுப்பாங்க. இந்த வகை கற்றாழையில் இலையின் நுனிப்பகுதி மற்றும் விளிம்புகள் முட்களாக மாறுபாடு அடைந்துள்ளன்னு இருப்பாங்க. நீங்க அதை அந்த சோற்று கற்றாழைம்பாங்கல்ல, அதெல்லாம் ரயில் கற்றாழை அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். சரியா? இப்படி இப்படி ஃபுல்லா இப்படி இருக்கும். முள்ளா இருக்கும். அதுதான் கண்டிப்பா நம்ம குத்திரும். எப்படி பார்த்தாலும் இதை நீங்க எடுக்கணும் அப்படின்னா எதா இருந்தா கண்டிப்பா கையில குத்தும். இது ரொம்ப பெருசா குத்தாது. அதுதான் அந்த மாதிரி முள்ளா இருக்கும். இருக்கும். இதுதான் அகே அப்படிங்கிற ரயில் கற்றாழை அப்படிங்கிறது. சரியா? ஓகே. சப்பாத்தி கல்லி. இது நல்லா அந்த பாலைவனத்துல இருக்கும். சில ஏரியால இருக்கும். இப்ப எங்க இதுல பாத்தீங்கன்னா மிந்தி அந்த இப்பெல்லாம் நிறைய இடத்துல வீடு கட்டிட்டாங்க. மீதி அந்த ஒரு காடு மாதிரிலாம் போற வழியில பாத்தீங்கன்னா நான் சப்பாத்தி கிளி பார்த்திருக்கேன். அது சப்பாத்தி கிளினா இது எப்படி பாலைவனத்துல வளரும். ஆனா இந்த இடத்துல ஏன் வளருதுன்னு எனக்கே தெரியாது சின்ன வயசுல. அது அப்படி வளரும். நல்லா அந்த மேலெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இலையில பெரிய பெரிய முள்ளா இருக்கும். அது அந்த முள்ளை கூட பிச்சு நாங்க சின்ன வயசுல வாடும். சோ அந்த சப்பாத்தி களி பாத்தீங்கன்னா சப்பாத்தி களி இலைகள் சிறு முட்களாக மாறியுள்ளன அப்படின்றாங்க. ஏன்னா அதுல என்ன தெரிஞ்சதுன்னா லேட்டரா படிக்கும் போது ஆப்டுமியா அப்படின்னு போட்டுருப்பாங்க.
த லீவ்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டு ஸ்பைன்ஸ். அது முட்களா மாறுறதே பாத்தீங்கன்னா அந்த இலைகள் தான் அப்படி மாறுது அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் முன்னாடி. சரியா? ஓகே. அடுத்து வந்து மூணாவது சி என்ன சொல்லியிருப்பாங்க பாத்தீங்கன்னா காகித பூ. போகைன் வில்லா அப்படின்னு போட்டிருப்பாங்க. சரிங்களா? இங்கிலீஷ்ல வந்து போகைன் வில்லா அப்படின்னு போட்டிருப்பாங்க. தண்டு பகுதியில் கூர்மையான முட்கள் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? போகைன் வில்லா அப்படின்னா the stem has sharp thorns அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ். அவ்வளவுதான், இதோட டாபிக்கே முடிஞ்சுது, யூனிட்டே முடிஞ்சுது. ஸோ இதெல்லாம் ஏன் இப்படி இருக்கு, தாவரங்கள் ஏன் இப்படி இருக்குன்னா அந்தந்த சூழ்நிலையில அது வாழணும், மாடிஃபை பண்ணணும். சரியா? தன்னை தற்காத்துக்குள்ள ஏதோ ஒரு ஒரு விலங்கு சாப்பிடக்கூடாதுன்னு தற்காத்துக்குள்ள இருக்கலாம், இல்ல மனிதர்கள் அதை வந்து நம்ம எடுக்கக்கூடாதுன்னு தற்காத்துக்குள்ள இருக்கலாம், இல்ல அந்த கிளைமேட்டுக்கு ஏத்தாப்புல தற்காத்துக்குள்ள, அதாவது சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல. சரியா? ரொம்ப ஹீட் அடிக்கி அப்படின்னா அப்ப நான் இருக்கிற தண்ணியை சேமிச்சுக்கலாம்னா அப்ப என்னுடைய இலைகள் ஒரு மாதிரி வடிவமைக்கலாம். இதெல்லாம் வந்து அந்த நம்ம டார்வின் சொன்ன மாதிரிதான், ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல உயிரினங்களோ தாவரங்களோ ஏதோ ஒண்ணு அது தகவமைக்கல அப்படின்னா, அதாவது நான் ஒரு அடாப்ட் பண்ணல அப்படின்னா அதுக்கு அடுத்து அந்த ஒரு சூழ்நிலை மாறும் போது அந்த உயிரும் இருக்காது. அப்படிதானே? இந்த இந்த இதுக்கு ஏத்தாப்புல நான் இருக்கேன். இப்ப அடுத்த ஒரு சூழ்நிலை வரப்போகுது அப்படின்னா அந்த சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல நான் மாறணும். நான் மாறல, எனக்கு ஒரு இப்ப தண்ணியில் இருக்கிறேன்னு ஒரு ஒரு தாவரமா இருக்கேன். எனக்கு தண்ணி இல்லாத தாவரமா எனக்கு என்னைய சுத்தி இப்ப தண்ணியே இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 3 ஜெனரேஷன் ஆன தாவரம் வந்து இன்னும் அஃபெக்ட் ஆகாதான் செய்யும். பட் கொஞ்சம் கொஞ்சமாவது இதாகும். தன்னுடைய இதுல நம்மளுக்கே கணக்கே தெரியாது, ஜீன்ல பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறும். மாறி ஒரு டைம்ல என்ன ஆகும்னா அந்த தண்ணியில வாழக்கூடிய மாதிரி எல்லாம் மாடிஃபைட் ஆகும். சரியா? இதுதான்ப்பா இந்த யூனிட். சரியா? ஸோ இந்த யூனிட் வந்து ஃபுல்லா படிச்சாச்சு. இந்த யூனிட் வந்து நம்ம வந்து இன்னொரு நாள் டெஸ்ட் வைக்கலாம். ஆனா அடுத்த கிளாஸ்ல எந்த யூனிட் டெஸ்ட்னா அந்த அளவீட்டியல் அப்படிங்கிற மெஷர்மெண்ட் 10 கொஸ்டின் எடுத்துட்டேன். அடுத்த கிளாஸ்ல கண்டிப்பா லாஸ்ட் ஒரு காமனத்துல அதை வந்து டெஸ்ட் வைப்போம். இந்த யூனிட்டை அதுக்கு அடுத்த சாட்டர்டே, மேக்ஸிமம் சாட்டர்டே வைக்க ட்ரை பண்ணுவோம். சப்போஸ் அப்படி இல்லைன்னா வாரத்துல நம்மளுக்கு வருதுல வியாழக்கிழமை அதுல ஒரு நாள் கூட வைப்பேன். அதை நம்ம பார்த்துட்டோம். ஆனா நான் முந்தின கிளாஸ் சொல்லிடுறேன், இன்னைக்கு நான் இப்படி இன்னைக்கு நான் சொன்ன பார்த்தீங்களா அடுத்த கிளாஸ் டெஸ்ட், அதனால உடனே டக்குன்னு வந்த உடனே டெஸ்ட் வைக்க மாட்டேன், முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ அதுக்கேற்ற நீங்க அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இந்த யூனிட்லாம் ஃபுல்லா நீங்க பார்த்தாச்சா? ரைட். இந்த யூனிட்ல என்ன படிச்சிருப்பீங்க? டைப்ஸ் ஆஃப் ஹேபிடேட் படிச்சிருப்பீங்க, அக்வாட்டிக் ஹேபிடேட் அதுதானே ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல டாபிக்ல சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் லீவ்ஸ் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா லீஃப்னா என்ன, ஸ்டெம்னா என்ன, ஸ்டெம்மோடைய ஃபங்க்ஷனா என்ன, சப்போர்ட் த பிரான்ச்சஸ், அப்புறம் டிரான்ஸ்போர்ட் த ப்ரிப்பேர்ட் ஃபுட் ஃப்ரம் த லீவ்ஸ் டு அதர் பார்ட்ஸ் த்ரூ த ஸ்டெம் அப்படிலாம் நம்ம பார்த்தோம். அதனால ஸோ இந்த சுகர் கேன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் வந்து இது ஸ்டோர் ஆகுதே பார்த்தீங்கன்னா ஸ்டெம்லாம் ஸ்டோர் ஆகும். சூட் சிஸ்டம் அப்படிங்கிற பார்த்தோம். ரைட். அடுத்து அந்த டேப் ரூட் சிஸ்டம், பைப் ரூட் சிஸ்டம் அப்படிங்கிற 2 ரூட் சிஸ்டம் இருக்கு அப்படிங்கிற பார்த்தோம். அப்புறம் ஒரு தாவரத்தோடைய அந்த பாகங்கள் பார்த்தோம், பிளான்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், ரூட்னா என்ன, நோட்னா என்ன, லீஃப்னா என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்த்தோம். ரைட்டா? ஸோ இதுமாரி தமிழ்லையும் சொல்றேன். தமிழ் இப்ப நம்ம பார்த்தது லாஸ்டா தாவரங்களுடைய தகவமைப்புகள் மாற்று உருக்கள் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி இந்த பாலைவனத்தை வாழிடத்துல வாழக்கூடியது, புல்வெளி வாழிடம்னா என்ன, அவ்வளவு மொத்தம் கடல் நீர் வாழிடம் என்ன, நன்னீர் வாழிடம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இலைகள், இலைகள் அத தண்டு அதெல்லாம் பார்த்தோம். இப்ப இலைகள் பாத்தீங்கன்னா இலையோட பணிகள் பாத்தீங்கன்னா முக்கியமான பணிகள் ஒளிச்சேர்க்கை மூலம் உணவை தயாரிக்கிறது, சுவாசித்தலுக்கு உதவுகிறது, அந்த இலைத்துளை வழியே நீராவி போக்கு நடைபெறுகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படிதான். ஸோ தண்டின் பணிகள், தண்டு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். சரியா? தண்டு வந்து வேரினா உறிஞ்சப்பட்ட நீரை வந்து கனிமங்களையும் மற்ற பாகங்களுக்கு கொண்டு செல்லணும். சில தாவரங்கள் உணவை தண்டில் சேமித்து வைக்கின்றன, எடுத்துக்கிட்டு கரும்பு அப்படிலாம் பார்த்தோம். ரைட்டா? தண்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தண்டு தொகுப்பு, வேரின் பணிகள், வேர் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, அந்த வேர்ல பாத்தீங்கன்னா 2 வேர் தொகுப்பு இருந்துச்சு, ஆணி வேர் தொகுப்பு, சல்லி வேர் தொகுப்பு. இப்போ புல், அதுல நீங்க புல் எடுத்து அதோட வேரை பாத்தீங்கன்னா எப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், நெல் புல் மக்காச்சோளம் பாத்தீங்கன்னா அந்த பைப்ரஸ் ரூட் சிஸ்டம் சல்லி வேர் தொகுப்பா இருந்துச்சு எப்படி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு தாவரத்துடைய அந்த பாகங்களை பார்த்தோம். அப்படிதானே? இலைனா எப்படி இருக்கும், இலை கோணம், கணு விடை, கணு அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். ரைட். ஸோ நம்ம வந்து ஆக்சுவலா இன்னும் என்ன இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஆஹ், இன்னொரு காமனர் கிட்ட இருக்கு. அப்படிதானே? நான் ஆக்சுவலா அடுத்த யூனிட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தேன். பட் ஒரே ஒரு அனிமேஷன் வீடியோ மட்டும் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு யோசிங்க. எந்த அனிமேஷன் அப்படின்னா நம்ம இந்த டாபிக்ல எதுவுமே அனிமேஷன் இல்ல. பட் நம்ம இப்ப சொன்னோம்ல இலையின் பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு, இலைத்துளை வழியே நீராவி போக்கு நடைபெறுகிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னோம்னா இலையோட பணிகளை பாருங்க எல்லாரும். லீஃப், லீவ்ஸோடைய அந்த ஃபங்க்ஷன்ஸ் பாருங்க. தே கேரியர் டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்களா,
அந்த ஒரு இதை மட்டும் காமிக்கிறேன், உங்களுக்கு அது புரியும். ஒன் செகண்ட், நான் உங்களுக்கு அதை எடுத்து காமிக்கிறேன். ஒரே செகண்ட். நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்றேன். இது தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். என்னுடைய ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இதுல ஒரு தாவரம் போட்டிருக்கேன், பாட்டட் பிளான்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். நம்ம வந்து நம்ம வீட்டில் வளர்க்குற மாதிரி ஒரு செட் இது, சரிங்களா? வளர்க்குறோம். இதுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த தாவரத்துல இருந்து இந்த நீராவி நீராவி போக்கு எப்படி நடக்கிறது, டிரான்ஸ்பிரேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் பார்த்தா நமக்கு தெரியும். பாருங்க, ஃபர்ஸ்டா என்ன பண்ண போறாங்கன்னா, இந்த வாட்டர் பிளான்ட் எடுத்தோன்னா ஒவ்வொரு இதா பண்றேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து கொஞ்சோண்டு இலைகள் எடுத்துட்டேன், ஏன்னா அந்த தண்டு மட்டும் தெரிய காட்டி. நெக்ஸ்ட், இங்க கீழே பாலித்தீன் பேக் இருக்கு, கவர் இருக்கா, த்ரெட் இருக்கு. சரியா? இதை எடுத்து நான் வந்து இதுல போட போறேன். உங்களுக்கு தெரியும், போட்டோன்னா கட்டிட்டேன். சரிங்களா? ஒரு இலைகள் ஃபுல்லா எடுத்துட்டேன். நல்லா பார்க்கணும், இலைகள் ஃபுல்லா எடுத்துட்டு இலையே இல்லாம அந்த தண்டு இருக்கு, அதுல ஒரு பாலித்தீன் கவர் வச்சிருக்கேன். சரியா? சரி. இப்போ திருப்பி நம்ம என்ன பண்ண போறோம்னா, அடுத்து நம்ம வந்து இன்னொன்னு வந்து பார்க்கணும். இப்போ வந்து இலைகள் இருக்கக்கூடிய தண்டுல ஒரு பாலித்தீன் கவரை வச்சிருக்கேன். சோ நூல் எடுத்து அப்படியே கட்டுற சொல்றாங்க. கட்டுறேன். கட்டிட்டு திருப்பி பாலித்தீன் கவர், இங்க த்ரெட் இருக்கும், சரிங்களா? இதை எடுத்து இந்த பாலித்தீன் கவரை சும்மா மட்டும் கட்டுறேன். சரி, போகணும் அது. ஆ, இதுல எப்படி அப்படின்னா, இப்ப டைம் பாருங்க, வெயிட் ஃபார் 3 hours. ஒரே செகண்ட்ல நடக்காது, பட் நம்ம அதை பார்க்கறோம், 3 hours நடக்குது. இப்போ இந்த இடத்துல என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு இதுல இலைகளை வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம், தண்டை மட்டும் வச்சிருக்கோம். உடனே பாலித்தீன் கவரை அதை சுத்தி நூலால கட்டி விட்டுருக்கேன். நீங்களே இதை வீட்டுல செக் பண்ணலாம். சரிங்களா? அப்புறம் இன்னொரு பார்த்தீங்கன்னா, இலைகளோட இருக்கக்கூடிய ஒரு தண்டை எடுத்திருக்கேன். இலைகள் இருக்கு, ஏன்னா இலைகளை தான் அந்த நீராவி போக்கு நடந்து போயிருது, அதை பார்க்கறதுக்கு இலைகள் இருக்கு. ஒரு இலைகளை ஏன் எடுத்தோன்னா, அதுல எப்படி இருக்குங்கிற பார்க்கக்காண்டி. அப்புறம் இந்த இலைகளோட இருக்கிறத நான் பாலித்தீன் கவரை போட்டு அதை என்ன பண்ணிட்டேன்னா நூலால கட்டிட்டேன். இருக்கு. இது போக கீழே பாலித்தீன் பேக்கை தனியா வச்சிருக்கேன், அது தேவையில்லை, பட் அதுல கொடுத்துருக்கனால அதை நம்ம ஒண்ணு பார்க்கலாம். சும்மா கட்டி வச்சிருக்கேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்போ கொஞ்ச நேரம் 3 மணி நேரம் கழிச்சு, 3 மணி நேரம் கழிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த 3 பாலித்தீன் பேக்கிங் பாருங்க, கீழே உள்ளதுல ஒண்ணுமே இருக்காது. ஓகே, அந்த தண்டு மட்டும் இருக்கு, இவ்வளவு ஸ்டெம், அதுல பாத்தீங்கன்னா லேசா நீராவி லேசா இருக்கும். ஏன்னா மத்த தாவரத்துல இருந்து வந்தக்கூடிய லேசா இருக்கும், லேசா தான் இருக்கும், பட் அது பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் உள்ள அந்த செடியில அந்த இலைகள் இருக்கு, அதை கட்டியிருக்கும் பாருங்க. அதுல பாருங்க நீராவி போக்கு எவ்வளவு ஆனா இருக்கு பாத்தீங்களா? இதுதான் டிரான்ஸ்பிரேஷன் அப்படிம்பாங்க. ஒரு வாட்டர் வேப்பர் வந்து டிரான்ஸ்பிரேஷன் ஆகும்போது அந்த லீவ்ஸ்ல இருந்து எப்படி வெளியில போகுது, அதுதான் நம்ம இப்ப பார்த்தோம். ஒரே ஒரு லைன் தான் நம்ம புக்ல, பட் நீங்க புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணுக்காண்டியா இந்த வீடியோ காமிச்சேன், இந்த அனிமேஷனை. இலைத்துளை வழியா நீராவி போக்கு நடைபெற்றத நாம இங்க வந்து பார்த்திருக்கோம். சரியா? சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்களும் வீட்டுல போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க வந்து ஏதோ ஒரு செடியில உள்ள அந்த இதை இலையெல்லாம் ஃபுல்லா எடுக்கலாம் வேண்டாம், சும்மா இலையோட இருக்கட்டும். ஒரு பாலித்தீன் கவர் போட்டு கட்டுங்க. கட்டிட்டு ஒரு 3 மணி நேரம், இல்லைன்னா இப்ப நீங்க காலையில ஸ்கூலுக்கு போறீங்கன்னா சாயந்தரம் வந்து பார்க்கலாம், இல்லைன்னா டியூஷன் போறதுக்கு முன்னாடி நீங்க வந்து என்ன கட்டிட்டு அப்புறம் டியூஷன்லாம் போயிட்டு நம்ம இங்க கிளாஸ்க்கு வரோம் இல்லைங்களா, கிளாஸ்லாம் வந்துட்டு ஒரு 8 மணிக்கு பார்க்கலாம்.
ஏதாவது பார்த்துக்கோங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு டைம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கேப் இந்த மாதிரி பாருங்க. உங்களுக்கு தெரியும் அந்த நீராவி வெளியில போயிருக்குங்கிறத. சரியா? லீவ்ஸ் ரிலீஸ் வாட்டர் வேப்பர் டூரிங் டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது தான் நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். சரியா? இந்த இதை ஞாபகம் வச்சுக்கலாமா? நம்ம வந்து வெறும் படமா மட்டும் பாக்குறீங்க. இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம அதுல இருந்து என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி. இது போக இன்னொரு அனிமேஷன் உண்டு. அது எந்த அனிமேஷனா, ஃப்ளவர்ஸ், நம்மளுடைய இந்த மலருடைய பாகங்களை குறிக்கிறது. மலர்ல நிறைய பாகங்கள் உண்டு. ஏன்னா நம்ம அந்த வார்த்தைகளும் பாத்தீங்கன்னா இங்க இன்னும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் அதை எடுத்தேன், அது இன்னைக்கு காமிக்கலாம் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், ஏன்னா அந்த லாங்குவேஜ்ல இன்னும் நீங்க அது வந்திருக்காது. இன்னும் போக போக தான் அது கத்துருப்பீங்க. ஸோ செவன்த்ல அதை வேணா பார்க்கலாம். சரியா? அந்த மலர்களுடைய பாகங்களை எப்படி சூலகம் ஆகுமாங்க, அந்த மாதிரி ஃபெட்டல் அப்படின்லாம் சொல்லுவாங்க, செப்பல் அப்படிம்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல, சரி, செவன்த்ல நீங்க வரும்போது பார்க்கலாம். ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலி என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஹ் நம்ம அடுத்த யூனிட்டை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆக்சுவலி எப்பவுமே நான் ஒரு புது கிளாஸ்ல தான் புது யூனிட் ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்னைக்கு நம்ம முன்னாடியே இந்த யூனிட்ல முடிச்சாச்சா, அதனால சரி அப்போ அடுத்த யூனிட்டை கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் பண்ணிடலாம்னு பார்த்தேன். எந்த யூனிட்னு பார்த்தீங்கன்னா, விசையும் இயக்கமும் அப்படின்னு போட்டிருப்பாங்கல்ல, அந்த யூனிட் தான். சரியா? இதை ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சரியா? நீங்க எல்லாரும் அந்த அந்த இதை எடுத்துக்கோங்க, அந்த யூனிட்டை, அதாவது 2வது யூனிட். பட் நான் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் தான், ஃபுல்லா அப்படியே நடத்த மாட்டேன். ஏன்னா அதுக்கு அடுத்த கிளாஸ்ல நடத்துவேன். விசை இயக்கமும் அப்படிங்கிற 2வது யூனிட் எடுத்துக்கோங்க. ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் அப்படிம்பாங்கப்பா இங்கிலீஷ்ல. ஃபோர்ஸ் அண்ட் மோஷன், இது வந்து என்ன அப்படிங்கிறத லேசா சொல்றேன். ஓகே. ஸோ ஃபோர்ஸ் என்ன, மோஷன் என்ன அப்படின்னு என்னைக்கா யோசிச்சிருக்கீங்க? செகண்ட் யூனிட் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை மந்த் ஃபோர்ஸ்னு போட்டிருப்பாங்க. அதை எடுப்போம். அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸ், ஏன்னா இப்போ தான் நம்ம வேர்ல்ட் ஆஃப் பிளான்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸ், அதுவும் நல்லா ஜாலியா இருக்கும், கத்துக்கிறது ஈஸியா இருக்கும். பட் இதுல ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் நீங்க நிறைய சின்ன சின்ன தகவலை தெரிஞ்சுக்கிடுவீங்க. அதை நம்ம லேசா பார்ப்போம். ஓகே. ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் என்ன யோசிச்சிருக்கீங்களா? ஃபோர்ஸ் என்ன யோசிச்சிருக்கீங்களா? மோஷன் என்ன யோசிச்சிருக்கீங்களா? ரைட்டா? இப்போ பாருங்க, நான் வந்து ஒரு பேனா எடுக்கிறேன். இப்ப எடுக்கிறேன். நான் இப்ப இந்த பேனா விடுறேன், கீழே போய் விழுந்துட்டு. ஏன் விழுதுன்னு எனக்கு யோசிச்சு பார்த்தீங்க? கரெக்டா? ஏன் விழுந்தன? இந்த பூமியில நான் எந்த பொருளை மேல எடுத்துட்டு விட்டாலும் அது கீழே தான் விழ போகுது. மேல அப்படியே போயிட்டே இருக்க போறது கிடையாது. ஒண்ணு. இன்னொன்னு, நல்ல நிறைய பாயிண்ட் சொல்றேன் சொல்றேன். இன்னொன்னு, இந்த எந்த ஆப்ஜெக்டும் நீங்க மேல இருந்து கீழே போடுங்க, ஸ்ட்ரெயிட் லைன்ல வரும். கரெக்டா? இப்படி நீங்க இங்க எது போடுறீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன்ல வரும் இந்த பூமியில. இந்த பேனாவை நான் இப்படி இங்க எது போடுறேன் அப்படின்னா, இங்க போயிட்டு இப்படி வந்து அவ்வளவு போகுது, கண்டிப்பா அவ்வளவு. அப்படிதான் நீங்க பால் போடுறீங்க, எது போட்டாலும் ஸ்ட்ரெயிட் லைன்ல வரும். ஒண்ணு. இப்போ மோஷன் அப்படிங்கிறது இன்னொன்னு சொல்றோம். நம்ம காரு ஓடும், பைக் ஓடும், சைக்கிள்லாம் நீங்க ஓட்டிருப்பீங்க. அதுல மோஷன், இயக்கம் இருக்கு. சரிங்களா? அதான் நீங்க பாப்பீங்க, இயங்குது, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு அது போகுது, அதான் இயக்கம் இருக்கு. பட் நம்ம சுத்தி நிறைய டைப் ஆஃப் இயக்கம் இருக்கு. நம்ம சில இயக்கம் நமக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நீங்க நீனும் ஒரு ஃப்ரெண்டும் என்ன பண்றீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு ரோடு இருக்கும். 2 பேரும் என்ன பண்றீங்கன்னா, இதுல இருந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்டிருக்கீங்க. நீனும் அவனும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போறீங்க, ஸ்ட்ரெயிட் லைன். இதுக்கு ஒரு மோஷன் இருக்கு, நேர்கோட்டு மோஷன். சரியா? நேர்கோட்டு இயக்கம் அப்படிவாங்க, அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் அப்படிவாங்க. இது ஒண்ணு இருக்கு. ரைட்டா? இன்னொன்னு பாத்தீங்கன்னா சர்க்கிள், வட்ட இயக்கம், சர்க்குலர் மோஷன். எப்படி இப்படிதான் மூவ் ஆகும், வேற எங்கேயுமே மூவ் ஆகுது, இப்படியே தான் மூவ் ஆயிட்டு இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கடிகாரம், சில பேர் வீட்டுல கடிகாரம் பார்த்திருப்பீங்க, இப்படி போகும், டிங் டாங் அப்படின்னு இப்படி அடிச்சிருக்கும்ல. இது இது ஒரு மோஷன் தான், இது ஒரு இயக்கம் தான். ரைட்டா? இது ஒரு இயக்கம் இருக்கு. சோ இதெல்லாம் தான் நீங்க வந்து இந்த யூனிட்ல பாப்பீங்க, ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் அப்படிங்கிறது. இப்ப நான் லேசா தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஏன்னா நம்மளை சுத்தி இதெல்லாம் இருக்கு, நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி தான் சொன்னேன். ரைட்டா? அதே மாதிரி நம்ம புக்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாத்தீங்கன்னா, அந்த ஒரு விண்டு மில் ஓடுறதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. அது சுத்துற பாத்தீங்கன்னா இப்படி சுத்தும். இப்ப நான் சொன்னேன்ல, இப்படிதான் அப்படியே சுத்திட்டு நம்மளுடைய வீட்டுல ஃபேன் பாருங்க, சர்க்கிள் தான் சுத்திட்டே இருக்கும். அப்புறம் ஊஞ்சல், ஊஞ்சல் ஆடுறது நம்ம இப்படி விளாடும், அப்படி போயிட்டே இருப்போமா. அப்புறம் மரத்துல இருந்து இலைகளோ காய்களோ கனிகளோ ஏதோ கீழே தான் போகுது. அப்புறம் ராட்டினம் ஓடும், ராட்டினம் சுத்தி சுத்தி ஓடும். அப்புறம் அந்த டாய்ஸ் ட்ரெயின், ட்ரெயின் போட்டிருக்காங்க, சுத்தி சுத்தி வருது. கடிகாரம் போட்டிருக்காங்க, மரத்துல இருந்து, தென்னை மரத்துல இருந்து இந்த இளநீர் விழுது. இதெல்லாம் வந்து காட்டு, இது எல்லாமே வந்து மோஷனுக்கு உண்டான எடுத்துக்காட்டு. விழறது, எடுக்கிறது, அதெல்லாம் ஃபோர்ஸ்க்கு உண்டான எடுத்துக்காட்டு அப்படின்னு இருக்கு. இப்போ இப்போ இந்த ஆப்ஜெக்டை நான் இங்க வைக்கிறேன், இந்த பொருளை இங்க வைக்கிறேன்.
இந்த பொருளை நான் வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வரேன். இவருக்கு ரொம்ப போர் அடிச்சுன்னு சொல்லிட்டு இங்க தள்ளி போய் நிற்பாரா? ஏதோ ஒரே இடத்துல என்ன வாழ்க்கை, நம்ம கொஞ்சம் தள்ளி போய் இருப்போம் அப்படின்னு சொல்லுவாரா? இல்ல, இருக்க மாட்டார். 2 நாள் ஆனாலும் 3 நாள் ஆனாலும் இப்படியே தான் இருக்க. கரெக்டா? மாறவே மாறாது. அந்த பொருள் தன்னைத்தானே தன்னுடைய இடப்பெயர்ச்சியை மேற்கொள்ளாது. டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிம்பாங்க. அதெல்லாம் பத்தி பார்ப்போம். தன்னைத்தானே என்ன பண்ணாது, எழுந்திரிச்சு போய் அப்படின்னு போய் உட்காராது. இப்படியே தான் இருக்கும். அப்போ இந்த பொருளை நான் இந்த இடத்துல இருந்து நகட்டணும் அப்படின்னா இந்த இடத்துக்கோ இல்ல இந்த இடத்துக்கு கொண்டு போனா நான் என்ன கொடுக்க வேண்டியிருக்கு பாருங்க. தள்ளுறேன், இப்படி தள்ளுறேன்னு வச்சுக்கோங்க, இப்படி தள்ளுறேன்னு வச்சுக்கோங்க, தள்ளுறேன். அது மாதிரி இழுக்கிறேன். இழுக்கிறேன்னா இதை நீங்க வீட்டுல அன்றாடம் பண்ணுவீங்களா? கரெக்டா? சேரை நம்ம ஒரு இடத்துல இருந்து இழுப்போம். நம்ம காலையில ஸ்கூல் போனா பெஞ்சில் அங்கங்க அடக்கும், அந்த இழுத்து நேரம் வைப்போம். அப்போ நீங்க என்ன பண்றீங்க? இழுக்கிறீங்க, தள்ளுறீங்க. புஷ் அண்ட் புல் பண்றீங்களா? அதுதான் விசை. ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா அதான் விசை. ஃபோர்ஸ்னா அதான் பார்ப்போம். சரியா? இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட புஷ் பண்ண போறோம். புஷ்னா அப்படியே தள்ளுறது, புல் அப்படின்னா இழுக்கிறது. அப்படி பண்றீங்கன்னா அதுதான் விசை, அதுதான் ஃபோர்ஸ். அப்போ நீங்க ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, ஃபோர்ஸை கொடுத்தோன்னே இந்த ஆப்ஜெக்ட் அப்படியே ஒரு இடத்துல ஒரு இடம் போயிருக்கா. அப்போ இந்த இந்த ஆப்ஜெக்ட் வந்து மோஷன் ஆயிடுச்சு, இயக்கத்துல ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரியா? இதுதான்ப்பா. இப்ப லேசா புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. டீட்டெயில் நம்ம பார்ப்போம். So to identify that the push or pull are both involved when there is a motion. நான் சொன்ன பாயிண்ட் ஃபர்ஸ்ட் லைனே சொல்லியிருக்காங்களா? அதாவது நம்ம வந்து இழுக்கிறது தள்ளுறது இதெல்லாம் வார்த்தைகள் நம்மளோட அண்டர்வால்ல யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து இயக்கம் நடைபெறும் போது இந்த தள்ளுதல் இழுத்தல் அல்லது அவை இரண்டும் நடைபெறும் என்பதை கண்டறிது. அதெல்லாம் வந்து இன்னும் பார்ப்போம். சில விசைகள் தொடு விசைகள் என்பதையும் சில விசைகள் தொடா விசைகள் என்பதையும் நம்ம புரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சம் ஃபோர்ஸஸ் கான்டாக்ட் ஃபோர்ஸ், சம் ஆர் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி. இப்ப பாருங்க, இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து தொட்டுக்கிட தள்ள முடியும். தொடாம இங்க இருந்து தள்ளிப்போ 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 போகாது. ஸோ இதெல்லாம் கான்டாக்ட் ஃபோர்ஸ். நம்ம புவியீர்ப்பு சக்தி பாத்தீங்கன்னா கான்டாக்ட் ஃபோர்ஸ் இல்ல. நம்ம மேல போட்டா அப்படி பிடிச்சி ஒரு கை அப்படி எந்திரிச்சு வந்து பிடிச்சி இழுக்கா போது இல்ல. தொடா விசை அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அந்த புக்கு விழாதான் போகுது, ஆப்ஜெக்ட் விழாதான் போகுது. To know that when a force is applied, it can make things move, change the direction or change the its shape and size. அதாவது நீங்க வந்து விசைய நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த இந்த ஆப்ஜெக்டை நீங்க மூவ் பண்ணலாம், இதோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணலாம். நீங்க பில்லியர்ட்ஸ் பால் அதில் பார்த்துருப்பீங்க. பில்லியர்ட்ஸ் கேம்ல பால் போயிட்டு இருக்கும், நீங்க இன்னொரு கோழிக்கா நீங்க எதுக்கு அவ்வளவு தூரம் போகணும்னா நம்ம கோழிக்கை எல்லாம் விளாண்டுருப்போம். ஒரு கோழிக்கை போகும், இன்னொரு கோழிக்கை வச்சு அடிக்கும் போது அந்த இன்னொரு கோழிக்கை இடம் போயிடும். ஸோ இது வந்து ஃபோர்ஸ் கொடுக்கறனால சைஸ் சேஞ்ச் ஆகலாம், ஷேப் சேஞ்ச் ஆகலாம். ஒரு சுத்தியில் வச்சு ஒரு செங்கலை உடைச்சீங்கன்னா செங்கல் உடஞ்சிரும், அதோட ஷேப்பே மாறிடும். ஏன்னா நீங்க ஃபோர்ஸ் கொடுத்துருக்கீங்க. நீங்க பார்க்க போறீங்க. To distinguish between the rest and motion and understood that they are relative. அதாவது மோஷன் அப்படின்னா இயக்கம், ரெஸ்ட்னா என்ன அர்த்தம்? ஓய்வுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன், அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். டு இன்ஃபேர் மோஷன் இஸ் காஸ்ட் பை அப்ளிகேஷன் ஃபோர்ஸ். சரியா? அதாவது விசை கொடுத்ததுனால இயக்கம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இயக்கமானது விசையினால் ஏற்படுகிறது என்பதை அறிதல். இயக்கங்களை வகைப்படுத்த நான் தான் சொன்னேன், இயக்கம் ஏகப்பட்ட இயக்கங்கள் இருக்கு. மோஷன் டைப்ஸ் வந்து ஏகப்பட்டதான் இருக்கு நம்மளோட டே டு லைஃபை. அதை நம்ம பார்க்க போறோம். அப்புறம் ஸ்பீடோட டெஃபினிஷன் நமக்கு முன்னாடி நீங்க லேசா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. பட் இதான் நம்ம டீட்டெயில் பார்ப்போம். வேகம் அப்படின்னா என்னன்னு, யூனிட் ஆஃப் ஸ்பீடு வேகத்துறை அலகு என்ன, அப்புறம் யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சீரான இயக்கம் சீரற்ற இயக்கம் அப்படிங்கலாம் இருக்கு. சீரா அப்படி சீரா போறது இருக்கு, சீரற்றது ஒரு ஒரு தடவை கூடுது ஒரு தடவை குறையுது, இந்த மாதிரி இயக்கம் இருக்கு. அதெல்லாம் பத்தி பார்க்க போறோம். வேகம், தொலைவு, காலம் ஆகியவற்றை கணக்கிடுதல். சரிங்களா? ஸ்பீடு, டிஸ்டன்ஸ், டைம் இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணணும் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்ப்போம். சரியா? ஓகே. ஸோ இன்ட்ரடக்ஷன்ல இது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். அடுத்த கிளாஸ்ல இந்த மோஷன் அண்ட் ரெஸ்ட் அப்படிங்கிற டாபிக்ல வந்து நான் நடத்துறேன். சரியா? அடுத்த கிளாஸ்ல டெஸ்ட்டுக்கும் ரெடி ஆயிட்டு வரோம். இன்னைக்கு இது வரைக்கும் போதும். டவுட் இருக்கா? ஸோ நம்ம 2 யூனிட் முடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் யூனிட் சரியா? ஃபர்ஸ்ட் யூனிட்டும் அப்புறம் ஃபோர்த் யூனிட்டும் முடிச்சாச்சு. ஸோ அதை நல்லா படிச்சு இப்பவுமே எழுதி பார்த்துருங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து என்னது? மெஷர்மெண்ட்ஸ். அடுத்து ஃபோர்த் யூனிட் வேல்ட் ஆஃப் பிளான்ஸ். நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. மீதி உள்ளதை நம்ம அடுத்த கிளாஸ். டவுட் இல்லைங்களாப்பா? சரிப்பா. கிளாஸ் நிறைய செய்த வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.